வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஒரு சில பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இன்றைக்கி நம்ம பலகாரம் சந்தையில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கும் ஒரு சில பொருட்களுக்கான பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த பொருளும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பலகாரம் சந்தையில் போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பலகாரம் சந்தைக்கு வழக்கமாக வர டைமோட கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தோம். கடையிலே பார்த்திங்கன்னா இந்த காப்பர் பைப் இருந்தது. இந்த ஏசி அவுட்டோர் யூனிட்லலாம் லிங்க் பண்ணுற மாதிரியான அந்த பைப்பு. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபேனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்ரு அதெல்லாம் இருந்தது. நமக்கு இந்த கடையில் எதுவும் தேவைப்படலை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்று இருந்தது. இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா TCL அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது. பார்க்க நல்லா குட்டியாக லேப்டாப் மாதிரியே இருந்தது. பின்னாடி திருப்பி பார்த்தோம், பேட்ரி எதுவும் இல்லை. ஸோ இது விண்டோஸா அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனால் பார்க்க நல்லா இருந்தது. நம்ம பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அதே கடையில் பார்த்திங்கன்னா இந்த சாம்சங்கோடைய ஒரு பிளேயர் ஒன்று இருந்தது. நான் இது VCR அப்படின்னு நினச்சேன். பட் இது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது 3 CD போடுற மாதிரியான ஒரு டிவைஸ் இது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் பார்க்கல. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. இந்த விண்டேஜ் பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறவங்க மாட்டினா கண்டிப்பாக இதை வாங்கிட்டு போவாங்க. பக்கத்து கடையில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய ரேடியோ ஒன்று இருந்தது. இந்த ரேடியோ பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருந்தது. அது மட்டும் இல்லை, ஆயிலில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழுக்காக இருந்தது. பட் இது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரியான ரேடியோக்கெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த விண்டேஜ் பொருட்கள்லாம் வாங்குறது பல்லாவரம் சந்தை ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த விண்டேஜ் பொருள் வாங்குறதுக்காகவே வாரம் வருவாங்க. அதே கடையில் பார்த்திங்கன்னா 2 CPU இருந்தது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தானே, உள்ள ஹார்ட் டிஸ்க்கு ரேம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கு தனியாக விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கேபிள் அது எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. நான் நமக்கு எதாவது ஹார்ட் டிஸ்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் ஒரு ப்ராசஸர் ஒன்று இருந்தது. பொதுவாக இந்த ப்ராசஸர்லாம் பலவார சந்தையில் கிடைக்காது, ரேர் தான். பட் இங்கே பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோடு போட்டு வச்சுருக்காங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 DVD பிளேயர் இருந்தது. அது இல்லாமல் ஒரு சாம்சங் லேப்டாப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோனியோட DVD பிளேயர் வித் ஸ்பீக்கரோடு இருந்தது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் ஒன்று இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம FM, AM, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ்லையும் பாட்டு கேட்டுக்கலாம், மெமரி கார்டும் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். பார்க்க நல்லா அந்த விண்டேஜ் மாடலில் இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரும்போது ஒரு கடையில் வாஷிங் மிஷினு, பிரிண்டரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேனரு, அந்த மாதிரி டிவைஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருந்தது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருந்தது. ஸோ இது ரேட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் அந்த கடையில் யாருமே இல்லை. இது ஸ்டாக் எதுவும் அடிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். ஃப்ரிட்ஜ் பார்க்க நல்லா தான் இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த பழைய தையல் மிஷின் ஒன்று இருந்தது. இப்போ யாரும் இந்த மாதிரியான மிஷின்லாம் யூஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த SMBS பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மதர் போர்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த SMBS நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனை சொன்னார். ஆனால் பலாவரம் சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மதர் போர்டு கிடைக்கிறது நார்மல் தான். பட் அந்த மதர் போர்டில் பார்த்திங்கன்னா இந்த ரேம் ஸ்லாட்டு, அப்புறம் ப்ராசஸர்லாம் இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபேனு, ப்ராசஸரு, ரேம் ஸ்லாட்டு எல்லாமே இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ரேர் பீஸ் தான், ஏன்னா இந்த மாதிரி ப்ராசஸர்லாம் இருக்காது. அடுத்ததாக ஒரு கடையில் பார்த்திங்கன்னா இந்த CRT TV ஒரு 4-5 விற்றுட்டு இருந்தாங்க, வித் ரிமோட்டோட அப்படி சொல்லிட்டு இருந்தார் அந்த கடைக்காரனை. அதே கடையிலே பார்த்திங்கன்னா பிலிப்ஸோடைய அந்த டேப் ரெக்கார்டர் இருந்தது. இதுவும் பார்க்க நல்லா தான் இருந்தது. பட் நமக்கு இது தேவைப்படாது. இந்த இட்டாச்சியோடைய இந்த DVD பிளேயர் வித்து ஸ்க்ரீனோடு வரும். பட் இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா தண்ணி போன மாதிரி இருக்குது, ஒர்க் ஆகலான்னு நினைக்கிறேன். இது 500 சொன்னார். நம்ம 500 கொடுத்து வாங்குறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு இந்த மாதிரி டிவைஸ் ஒன்று தேவைப்படுது. பட் இதில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே நமக்கு கிடைக்காது எப்போயுமே. இந்த டிவைஸ்லேருந்து அவுட்புட் எடுத்து வேறு டிவியில் பார்க்குற மாதிரி தான் பார்க்க முடியும். இது போர்ட்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இதில் டிஸ்பிளே நமக்கு கிடைக்காது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கிம்பிள் ஒன்று வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கிம்பிள் பார்த்திங்கன்னா 6000 சொன்னாங்க. ஃபுல்லாகவே ஒர்க்கிங் கண்டிஷனாக நான் செக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வித் அந்த பேக்கோடே இருந்தது. நமக்கு இந்த கிம்பிள் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் கிடையாது. அதனால் நம்ம வீடியோ மட்டும் ஷூட் பண்ணோம். நம்ம வந்தோடனே பார்த்திங்கன்னா இன்னொரு நண்பர் ஒருத்தர் அதை வாங்கிட்டார். அடுத்ததாக ஒரு கடையில் பார்த்திங்கன்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டட், குழந்தைங்களாம் ஓட்டுற மாதிரியான கார் தான். இது ரேட்டு 3500 இல்லை 4000 சொன்னாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் பிளேயர், இந்த அண்ணன் கடை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது ரேட்டு கேட்டவொடனே பார்த்திங்கன்னா 300 கிட்ட சொன்னாங்க. 300க்கு இது ஒர்த்து கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி வச்சுட்டு வரும்போது இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பக்கத்தில் இந்த MI ட்ரிம்மர் ஒன்று இருந்தது. இது நம்ம R2D ப்ரோ இதை வாங்கியிருந்தார். லாஸ்ட் டைமும் ஒன்று வாங்கியிருந்தார், அதே மாடல் தான். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா என்ன டிவைஸ்னு தெரில. ரொம்ப நேரமாக நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பவர் பட்டன் இருந்தது.
ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்துருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து திடீர்னு வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐலாம் மசாஜ் பண்ணுவாங்கள்ல, ரொம்ப நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அந்த கண் எரிச்சல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஐ மசாஜ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்களாம். ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் உள்ளே இருக்க அந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு போயிருந்தது. நல்லா இருந்தது. நம்ம வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேயே வச்சுட்டோம். இது நம்ம ரேட்டு கேட்கல. பட் நம்ம ரிட்டர்ன் வரும்போது இது இல்லை, ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சி கார். ஸோ ஒரு 4 பேட்டரி போடுற மாதிரியான ஒரு ஆர்சி கார் இருந்தது. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டு இல்லை. இந்த மாதிரி தான் ரிமோட் இருக்கும், சில நேரத்தில் வந்து ஆர்சி கார் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். ரெண்டுமே ஒன்றா கிடைக்கிறது வந்து ரேராக தான் இருக்கும். அதே கடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கியா ஃபோன் ஒன்று இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 501 ஆஷா 501 நினைக்கிறேன். இது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதில் இருந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேட்ரி கிடையாது. இதுவுமே வந்து உப்பி போயிருந்தது. சைடில் அந்த பட்டன்லாம் இல்லாமல் தான் இருந்தது. நமக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வாங்கிட்டோம். அடுத்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிராண்டுன்னு தெரில, எதுவுமே மென்ஷன் பண்ணலை. தனியாக இதை வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் கேபிள் கூட இல்லை, இது மட்டும்தான் வச்சுருந்தாங்க, ரிமோட்டும் இல்லை. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த HDMI போட்டு USB போட்டு எல்லாமே இருந்தது. ரேட்டு நான் கேட்கல இது, ஏன்னா நம்ம இதை வாங்க போகிறது இல்லை, அதனால் நம்ம ரேட்டு கேட்கல. இந்த தையல் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒன்று வாங்கி வீடியோ போட்டிருப்போம். பட் இது வாங்கி ஒர்க் பண்ணல, நான் சும்மா தான் அதை வச்சுருக்கேன், வேஸ்ட்டாக தான் போச்சு அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெடலு சார்ஜர் எல்லாமே ஒன்றா தான் செட்டாக வச்சுருக்காங்க. வாங்கும்போது இந்த மாதிரி செட்டாக வாங்கிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் லேப்டாப் ஒன்று பார்க்க நல்லா டீசெண்டாக பக்காவாக இருந்தது. நம்ம ரேட்டுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து ஃபுல்லாகவே நொறுங்கி போயிருந்தது. ஸோ இது நொறுங்கி போயிருக்கா இல்லை உள்ளே தண்ணி போயிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரில. ஏன்னா வந்து சன்லைட் வந்து ஆப்போசிட்லேருந்து இதுவாக இருந்தது. ஸோ நம்ம வந்து வீடியோவில் ஒழுங்காக ரெக்கார்டாக இருக்கான்னு கூட தெரில. ஸோ நம்ம என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோக்கியா ஃபோன்ஸ்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நோக்கியா கலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து சோனி எர்சன் அந்த மாதிரி ஃபோன்லாம் வந்து நிறையா வந்துருந்தது. அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒர்க் ஆனாலும் பரவாயில்ல, ஒர்க் ஆகாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டேஜ் மொபைல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இந்த 2 ஃபோன் எடுத்திருந்தோம். நம்ம நண்பர் வந்து சைடில் இந்த ஃபோன் எடுத்திருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போயிருந்தது. அவர் பேட்டரியை போட்டு ஆன் பண்ணார், வைப்ரேட் மட்டும் ஆகுது, பட் டிஸ்பிளே வரல. நம்ம எடுத்த அந்த 2 ஃபோனுமே அதே ப்ராப்ளம் தான். நம்ம ஒன்று எடுத்து அதில் வந்து டிஸ்பிளே போயிருந்தால் இன்னொன்று இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். 2மே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போயிருந்தது. ஸோ நம்ம வந்து அந்த 2மே வாங்கலை. ஆனால் நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வாங்கிட்டார். எனக்கு டிஸ்பிளே போனாலும் பரவாயில்ல, நான் கலெக்ஷனுக்காக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் கையில் இருக்க இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்க வந்து புதுசு மாதிரியே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 400 கிட்ட சொன்னாங்க. சரி, நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி இல்லை, நம்ம நண்பர்கிட்ட வந்து பேட்டரி வாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி போட்டு பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், வைப்ரேட் கூட ஆகலை, ஃபோனும் ஆன் ஆகலை. இது வந்து ஒர்க் ஆகியிருந்தால் ரேட் இன்னும் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அங்கே வச்சிட்டோம். இந்த மோட்டரோலா ஃபோனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தார். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் நொறுங்கி போயிருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கலெக்ஷன்லாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன், எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தார். நம்ம இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃபோன் கிட்ட எடுத்தோம். பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செட் ஆகலை. ஏன்னா எல்லாமே டிஸ்பிளே போன மாதிரி தான் இருந்தது. டிஸ்பிளே நல்லா இருந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டிஸ்பிளேலாம் இப்போ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் பார்த்த மாதிரியான மியூசிக் பிளேயரும் இங்கே இருந்தது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக சொன்னாங்க, அதனால் நம்ம வச்சுட்டோம். அதே கடையில் PS3 ஒன்று இருந்தது. இது ஹெவியான வெயிட்டில் இருந்தது, இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜரு, அதுக்கப்புறம் ஜாய்ஸ்டிக் இந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees கொடுத்து வாங்கியிருந்தாரான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போய் கொஞ்சம் துருக்காரெல்லாம் இருந்தது. இது ஏன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன சொன்னார்னா, ஆல்ரெடி என்கிட்ட இந்த லேப்டாப் இருக்குது, எனக்கு இந்த பேனலு ப்ளஸ் வந்து இந்த டிஸ்பிளே நல்லா இருந்தால் நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னாரு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து இது ஒர்த்து தான். இது 1000 rupees கொடுத்து வாங்கியிருந்தாராம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 TB ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடையில் வந்து செக் பண்ண அலோவ் பண்ணாங்க, ஒரு சில கடையில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய லக்கு தான். நீங்கள் வாங்கும்போது அது செக் பண்ணாமல் வாங்கினாலும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தபோது ஒர்க் ஆச்சுன்னா உங்களுடைய லக்கு தான். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் ஆகும், ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோக்கியா ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோனி எர்சன், பிளாக்பெரி அந்த மாதிரியான ஃபோன் நிறையா வந்துச்சு. அதே மாதிரி அதை வாங்குறவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த டைப் ரைட்டிங் மிஷின் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜ் கலெக்ஷன் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா அலாரம் கிளாக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதோட சின்னதாக இருக்கும்.
பட் இது வந்து எப்படின்னா அலாரம் கிளாக்கு ப்ளஸ் நம்ம பென்ட்ரைவ்லாம் போட்டு பாட்டும் கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரோடு வந்துடும். இது வந்து 250 ருபீஸ் சொன்னாங்க. அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ ஒன்று, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு ரேடியோ ஒன்று கேட்டிருந்தாங்க. இந்த ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா பாதி வேறு கலரில் இருக்குது. பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே தண்ணி போயிருக்கு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி போடுற இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்தா மதர் போர்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலரில் இருக்குது. தண்ணி ரொம்ப நாளாக ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து ரேட்டு கூட கேட்கல, ஏன்னா அதை நம்ம ரெடி பண்ண முடியாது கண்டிப்பாக, அதனால் நம்ம வச்சுட்டோம். ஸோ இந்த பிளாக்பெரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 700 கிட்ட சொன்னாங்க. இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படி சொல்லிட்டு. இப்போ என் கையில் இருக்குது பாருங்கள், இந்த ஃபோனும் 700 தான். இந்த கடையில் எந்த ஃபோன் எடுத்தாலுமே 700 தான். நம்ம ஒரு பேனல் ஒன்று எடுத்து கையில் வச்சுருந்தோம், அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் 700 சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் இல்லை நான் இது பேனல் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே வேறு கலெக்ஷன் இருந்தால் வேணா இருக்குது பாருங்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தார். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி போட்டு செக் பண்ணி ஒர்க் ஆகிடுச்சுன்னா வாங்கிக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போதைக்கு தேவைப்படல, ஏன்னா வந்து காஸ்ட் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ கிடையாது. அதனால் நம்ம அதை வச்சுட்டோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காயின்லாம் வச்சுருந்தாங்க, இந்த 10 பைசா 20 பைசா இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாக அது சின்ன வயசில் பார்த்தது. ஸோ நம்ம வந்து வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பலவரத்தில் PS4 பார்க்குறேன். ஏன்னா நம்ம வர டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா PS2 தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் PS4 பார்க்குறேன். இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா PS3 இருக்குது, நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த PS4 வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கேட்டோம் நாங்கள். இது வந்து ஆனால் இது ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இது மட்டும்தான் இருக்குது. இதனுடைய ரேட் வந்து கேட்டோம் 12,000 ரூபா சொன்னார். கொஞ்சம் விலை பேசியிருந்தால் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வாங்குகிற மைண்ட் செட்டில் இல்லை, ஏன்னா இது வந்து நம்ம வாங்கி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நமக்கு இது மேலே இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது இல்லாமல் நம்மக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்டும் கிடையாது. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜரு ஜாய்ஸ்டிக்லாம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்குது, பட் அது தனியாக வச்சுருந்தாங்க. இது கூட இருக்கா அப்படி சொல்லிட்டு தெரியல. இதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா 2 PS3 இருந்தது. ஒரு PS3 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கே கிடையாது பாருங்கள். ஸோ இந்த PS3 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இன்னொரு PS3 இருக்குது, அது வந்து ஓப்பன் பண்ணல, நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. ஆனால் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாய்ஸ்டிக்கு அதுக்கப்புறம் சார்ஜர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இதை. இதுக்கு பக்கத்தில் வந்துருக்கு பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸ். அந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் தான். ஸோ இதுக்கான செட்டப் எதுவுமே கிடையாது, தனித்தனியாக தான். அது பாக்ஸ் மட்டும்தான் இருந்தது, அந்த சார்ஜர் அது மாதிரி எதுவும் இல்லை. அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் மானிட்டர் ஒன்று இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. பட் இது வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் கிடையாது. அதனால் நம்ம வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசமான பாத்திரம் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தளை பாத்திரம் சொல்லுவாங்களா, அது அந்த காலத்தில் டீ இல்லை தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாத்திரத்தில் தான் ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான ரேட்டு தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது அதே கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா ஒன்று பார்த்தோம். இது நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. ஆல்ரெடி அது உள்ளே இருந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகலை. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து நம்மக்கிட்ட ஒரு பேட்டரி இருந்தது, அதை போட்டு பார்த்தோம். பட் வந்து டிஸ்பிளே வந்து கிராக் ஆகிருந்தது, அதனால் நம்ம அதை வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து ஃபோனு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுற மாதிரியான டைப் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஃபஸ்ட்டில் எந்த நம்பரில் நம்ம டயல் பண்ணுமோ அந்த நம்பரில் கை வச்சு ஃபுல்லாக கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி எல்லா நம்பருமே டயல் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பெல்லு மாதிரி இருக்கு பாருங்க. நமக்கு கால் வரும்போது இதெல்லாம் தான் சவுண்டு வரும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரிசீவர் எடுத்து பேசலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்பீக்கர்லாம் கிடையாது, இது வந்து அந்த காலிங் பெல் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் கலெக்ஷன் தான். இந்த பழைய பொருட்கள்லாம் வாங்குவாங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், நம்ம வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். பட் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை வாங்கிட்டார். ஸோ இந்த ஃபோனு ப்ளஸ் இன்னொரு ஃபோன் ஒன்று சோனி எரிசனில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோனி எரிசன் நிறைய பேர் வந்து கேட்டு வராங்க பலவரம் சந்தைக்கு. இந்த ஃபோன் வந்து பார்க்க நல்லா இருந்தது, அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி. இந்த 2 ஃபோனுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரேட்டு கேட்டார். அதுக்கப்புறம் இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாத்தையுமே பவர் பின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரும், பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபோனை ஒன்று கொடுத்துட்டு ஒன்று மட்டும் அவர் வாங்கிட்டார். அதே நண்பரே வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசமான கேமிங் பிளேயர் ஒன்று வாங்கியிருந்தார். இது வந்து அட்வான்ஸ் PS அப்படி சொல்லி போட்டிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் CD ஸ்லாட்டும் போட்டு கேம் விளையாடிக்கலாம். இன்பில்ட்டாக இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேம்லாம் இருக்கும், பார்க்க வந்து நல்லா இருந்தது. பட் இதில் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதுக்கான வீடியோ நமக்கு வரும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம R2D Pro வாங்கியிருந்தார். இந்த ஐபேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் கிராக்காக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். பட் அந்த சார்ஜிங் இண்டிகேஷன் மட்டும் வருது, பார்த்திங்கன்னா ஆன் ஆகவே இல்லை. ஸோ அதை வீட்டுக்கு போய் செக் பண்ணிவிட்டு அது நமக்கு வந்து என்ன ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். நம்ம R2D Pro வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இண்டக்ஸ் ஸ்டவ் ஒன்று வாங்கியிருந்தார். இது வந்து எப்படி ரன் ஆகும்னா இந்த கேஸில் தான் ரன் ஆகும். சைடில் வந்து அந்த பாக்ஸ் வைக்கிறாரு பாருங்க, அந்த பாக்ஸில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வரும்.
ஸோ அது இருக்கிற வரலும் நம்ம வந்து அந்த ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா நம்ம வேறு மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லேப்டாப் வாங்கியிருந்தார். ஸோ இதில் வந்து இந்த ஆப்பிள் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போன மாதிரி அந்த இது இருந்தது. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே எக்கச்சக்கமாக தண்ணி போயிருக்கும் பொழுது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதில் தண்ணி படலை, தண்ணியில் தான் இது பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தண்ணியாக இருந்தது. ஸோ இது வந்து ஒர்க் ஆகாது. வந்து பார்த்திங்கன்னா பேனலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற காம்பனண்ட் எதாவது யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக சுத்தமாக வாய்ப்பே இல்லை. நீங்கள் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருள் வாங்கும்போது இதை யோசித்து வாங்குவாங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நிறைய கடையில் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வாங்குறது ஒர்த்தா, நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 லேப்டாப்புமே ஒரே மாடல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இன்னொரு லேப்டாப்லேருந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து போட்டு ஆன் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 லேப்டாப் வாங்கியிருந்தார். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தான். நம்ம நண்பரே வந்து பார்த்திங்கன்னா 4 லேப்டாப் வாங்கியிருந்தார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இந்த மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க அந்த ப்ராசஸரு, அதுக்கப்புறம் ரேம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக வந்துடும். ஆல்ரெடி இந்த மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கழட்டி வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி வந்து உப்பி போயிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டில் சுத்தமாக அந்த ஸ்ட்ரிப்பே கிடையாது, கட்டாக இருந்தது. நம்ம இதே மாதிரி இன்னொரு லேப்டாப் வச்சுருக்காரு. அதிலேருந்து ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து இதில் போட்டு ரன் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த லேப்டாப்புக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு இதிலேருந்து எடுத்து போட்டு ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி 2 லேப்டாப் வாங்கியிருக்காரு. நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசமான டிவைஸ் ஒன்று இருந்தது. நான் இது வேறு ஏதோ டிஸ்பிளேவோடு இருக்கிற மாதிரி ஜிபிஎஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சி எடுத்து பார்த்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டரு ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயில் ஐடி சேவ் பண்ணிக்கலாம், கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டி இருந்தது. பட் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போயிருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து ஜிம்முக்கு போகாமல் வீட்டில் வச்சு உடம்பெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரியான ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. இது அவர் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவர் வந்து 1000 ரூபாய்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். கடைக்காரர் எவ்வளோ சொன்னான்னு சொல்லிட்டு நான் கேட்கல. பட் வந்து 1000 ரூபாய்க்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நம்ம வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் ஒன்று இருந்தது, கேமிங் ஹெட்ஃபோனு வித் மைக்கோட. இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் தான். இந்த ஃபோனுக்கு தேவையான எல்லா ஸ்பீக்கருமே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டோடைய ப்ளூடூத் ஸ்பீக்கரு. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 700 சொன்னாங்க. என்ன நினச்சாருன்னு தெரில, இந்த ஸ்பீக்கர் போய் 700 சொன்னார். நம்ம அதை வாங்கலை. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுளோடைய அந்த ஓகே கூகுள் அந்த பாக்ஸ் ஒன்று இருந்தது. அது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், அதனால் நம்ம வந்து எடுக்கலை. ஆனால் பக்கா கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸு ஃபுல்லாகவே இந்த ஹார்ட்டு, ஹியூமன் பாடிஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கூலுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான ப்ராடக்ட்டு. ஃபோட்டோ பிரிண்டர் ஒன்று இருந்தது, பார்க்க நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. அதுக்கான ஃபோட்டோ அந்த பேப்பருமே வந்து பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அதே கடையிலே இந்த ஹார்மோனியம் ஒன்று இருந்தது. நம்ம அமைக்கு பார்த்தோம், எதுவும் சவுண்ட் எதுவும் வரல. இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. இந்த பிளிப்ஸோடைய ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேசட் போடுற மாதிரியான டைப்பில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் கேட்டுக்கலாம். மற்றபடி நம்ம பென் ட்ரைவ் ப்ளூடூத்லாம் எதுவும் இருக்காது. பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பேட்டரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்குமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் ஒன்று இருந்தது. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு தனியாக, மானிட்டர் தனியாக நம்ம கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீபோர்டு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு அந்த கடைக்காரனை சொன்னார். ஓஎஸ் போட்டாவே வந்து ரன் ஆகும், இது 1500 கொடுத்து எடுத்துக்கோங்க, ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படி சொல்லிட்டு இருந்தார். பார்க்கவும் நல்லா இருந்தது. பட் நம்ம பட்ஜெட்டில் அது கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வீடியோ மட்டும் அப்படி ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரும்போது இந்த ஹெச்பியோட மினி சிபி விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 128 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 GB ரேமு. பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான், ஒர்க் ஆகும் என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. நம்ம வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.